எங்கள் அக்காவுக்கு ஒரு 3 ப்ளவுஸும் கட் பண்ணிடுவேன். சரி. ஆரி ஒர்க் மார்க் வந்து தனியாக ப்ளவுஸில் கூட பண்ணலாம். ஆனால் இப்படி பண்ணும்போது இந்த பேப்பரை வச்சு நான் அந்த லைனிங் துணியும் கட் பண்ணிடுவேன், பீஸையும் கட் பண்ணி தச்சிருவேன். தனியாக ஆரி ஒர்க்கு மார்க்கிங் போட்டு இது தனியாக எப்பவுமே கீழே 2 இன்ச்சு விட்டுருணும். 2 இன்ச்சு. இந்த கிளாத்தோட ஃபுல் லென்த்து நம்ம எடுத்துக்கணும், முடிகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது 2ஆ பார்த்தோம்னா 11.5. அந்த 11.5 அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஹைட்டு வந்து எப்போயுமே மார்க் பண்ணுற அளவுலாம் வந்து கொக்கி சைடு இருக்குல்ல, அதுதான் பார்க்கணும். ஹைட் வந்து மேலே அந்த மடிப்பு இருக்குல்ல, அந்த மடிப்பை இப்படி பிடிச்சிட்டு இங்கே கீழே இருக்குல்ல, இதுதான் ஹைட்டு, பேக்கு ஹைட்டு. இதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே அளவு கரெக்டாக இருக்காது. 14 ஹைட் எடுத்துட்டோமா, ஹைட்டுக்கு ஒரு கோடு போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு பேக்கோட லென்த்து, பேக்கோட நெக்கு அதில் வந்து 1/2 இன்ச்சு மேலே எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஹார்ம் ஹோல் அளவு இருக்குல்ல, அது ஒரு 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கணும். இது இங்கே இருக்குன்னா அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போதுமே மடிக்கிற மாதிரி மடித்து இதையும் வச்சுட்டு இது கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வைக்கணும். எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு ½ இன்ச்சு உள்ள, இது 1/2 இன்ச்சு வெளியே, அதாவது இதுலேருந்து 1/2 இன்ச்சு இந்த பக்கம், இங்கேருந்து அந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இது கரெக்டான அளவு ஒரு கோடு போட்டுக்கணும். ஓகே. ஷோல்டர் வந்து 6, அதே இப்படியே இருக்காங்க. அக்கா எல்லாத்துலேயும் பானைக்கு தான் போடுவாங்க. கொஞ்சம் 1/2 இன்ச்சு இந்த இடம் வந்து கட் பண்ணிட்டா இந்த இங்கே இப்படி இறங்கி வரும்ல, அப்படி வராது. அதெல்லாம் அவங்களுக்கு பானைக்கு அவங்களுக்கு அப்படியே கட் பண்ணி அப்படியே எடுக்கணும், அவ்வளோதான். இதை வந்து இந்த இடம் வந்து இப்படி ரவுண்டாக வரும், இப்படி போய் இப்படி வரும். ஓகே. இந்த அளவு இதுக்குரிய அளவு அவ்வளோதான் முடிச்சு. எக்ஸ்ட்ரா மறுபடியும் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம், ஆனால் கம்மியாக தான் எடுக்கிறது.
பேக்கு ஈஸி மெத்தடு. ஃப்ரண்ட்டு நம்ம இன்னும் கட் பண்ணல, அதனால நெக்கு நம்ம கட் பண்ணக்கூடாது, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் ஹார்ம் ஹோல் தான் நான் கட் பண்ணுறேன். கரெக்டாக அதுக்கு நேராக ஒரு அர்க்காத்து, இதுக்கு நேராக ஒரு அர்க்காத்து. இப்போ இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பானை போட்டு எடுத்துட்டு தான் நெக்கு கட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பேக் முடிஞ்சிச்சு. இந்த பேக்கை வந்து நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். பேக் முடிஞ்சா இப்போ இதில் நம்ம ஃப்ரண்ட் எடுத்தோம்ல, ஃப்ரண்ட் வந்து அந்த அர்க்காத் போட்டோம்ல, அந்த இடத்துல வந்து சும்மா கொஞ்சம் ஃப்ரண்ட்டு கோடு, அதான் அந்த ஃப்ரண்ட்டு நம்ம இது பண்ணோம்ல அது. ஓகேவா? இந்த கொக்கி சைடு இருக்கா, கொக்கி சைடு அதை தான் இப்போ எடுத்து இது போடணும். எல்லாமே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். சைடில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும், மேலே இந்த சைடு எல்லாமே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். இந்த கையை வச்சுட்டு இது போட்டிங்கன்னா அந்த இடம் அப்படியே வந்துச்சு. இப்போ எங்கள் அக்காவுக்கு வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் இங்கே வரும் கொக்கி. இவங்களுக்கு ஏன் இங்கே வந்திருக்குன்னா அவங்க கழுத்து ரொம்ப சின்னது, வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை வந்து இதை வச்சு ஃபுல்லாக இந்த கிளாத்தை வச்சுட்டு இந்த கப்பு இருக்குல்ல, இந்த கப்புக்கு கீழே 1/2 இன்ச்சு கீழே வரணும். இதுதான் கப்போட மெஷர்மெண்ட். ஓகேவா? அது 3 வருது. அது 1/2 இன்ச்சு கீழே வச்சு. ஓகே, நெக்கு நான் மார்க் பண்ணலாம். நெக்கு அவங்களுக்கு அளவு எடுக்கல, இதுதான் அவங்களுக்கு கரெக்டான அளவு. ஓகே, இது வந்து 1/2 இன்ச்சு உள்ளே வந்து அதாவது கொஞ்சம் இப்படி உள்ளே வந்து அந்த ஆழம் கொடுக்கும் அது. இப்படி ஆழம் கொடுத்து வரணும். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து இந்த சைடு ஐ சைடு இந்த ஷேப் எடுக்கிறோம்ல, அந்த ஷேப்போட அளவு இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சு இது 1/2க்கு கீழே. ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து இங்கே 1/2 இன்ச்சு வெளியே இருந்து இது கரெக்டான ஷார்ப் எங்கே முடியுதோ அந்த அளவு இங்கே எடுத்துக்கணும். இங்கேருந்து கரெக்டான அளவு. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இது ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க, இது ரொம்ப ஹைட்டாக தான் இருக்கு. எப்பவுமே வந்தாலே போதும் தான். சரியா? அட்லீஸ்ட் ஒன்றே முக்கா கூட ஓகே தான். அதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டு இங்கேருந்து இப்படி போகணும். ஓகேவா? அவ்வளோதான் இதோட இது.
இது ஏற்கனவே வந்து பெருசாக இருந்துச்சுல்ல 1/2 இன்ச்சு நம்ம வந்து அதை கட் பண்ணிடலாம். இல்லைன்னா அவங்க போடும்போது கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சா? இந்த ஹார்ம் ஹோல் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஆழம் இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான், ஆழம் எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து அர்க்காட் நம்ம கப்புக்கு வைப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த அர்க்காட்டு தான் அது. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு.